என்ன பச்சை மிளகால பச்சி போட்டு சாப்பிடுவாங்களா? ஆமாங்க, ரீசெண்டாக பெங்களூர்லேருந்து மகாராஷ்டிரா போயிருந்தோம். அதுக்காக கர்நாடகா கவர்மெண்ட் ஏசி ஸ்லீப்பர் பஸ்ஸு தான் புக் பண்ணியிருந்தோம். 1 o'clock வர வேண்டிய பஸ்ஸு 1:30க்கு தான் வந்துச்சு. இருந்தாலுமே போட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பஸ்ஸு பார்க்குறதுக்கு நீட்டாகவும் க்ளீனாகவும் வச்சுருந்தாங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணுற ஜெர்னி ஒரு 18 ஹவர்ஸுக்கு போகுது. பஸ்ஸையுமே ஆன் டயத்துக்கு எடுத்துட்டாங்க. பெங்களூர் சிட்டிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பஸ்ஸு வெளியே வந்துச்சு. போயிட்டே இருக்கும்போது ஒரு ஹோட்டலில் லஞ்சுக்காக ஸ்டாப் பண்ணாங்க. அந்த ஹோட்டலில் போய் ஒரு மீல்ஸ் வாங்கி சாப்பிடலாம். மகாராஷ்டிராவில் மீல்ஸ் கிடைக்குமான்னு தெரியல. ஸோ நாங்களும் மீல்ஸ் வாங்கி சாப்பிட்டோம். சாப்பிட்டு எங்களோட ஜெர்னியுமே கண்டினியூ ஆனிச்சு. போக போக போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. டிரைவர் கேபினில் போய் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டே போகலான்ட்டு டிரைவர் கேபினில் உட்காந்து சும்மா வேடிக்கை பார்த்துட்டே போயிட்டு இருந்தேன். லாங் ஜெர்னிக்கு அப்புறம் மகாராஷ்டிராவையும் ரீச் பண்ணிட்டேன். எங்களை பிக் பண்ணவும் கேப் வந்துருச்சு. போகிற வழி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஹில் ஸ்டேஷன் தான். ரெய்னி டைமில் செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லை, இந்த மாதம் தான் இங்கே கரும்பு அறுவடைன்னு நினைக்கிறேன். பார்க்குற இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கரும்புலோட தான் போயிட்டு இருந்துச்சு.